துறை அமைச்சர் அவர்களின் சீரிய முன்னெடுப்பின் காரணமாக கடலூர் நகரம் பெருத்த வளர்ச்சி பெற்றுள்ளது. எங்கு பார்த்தாலும் சாலைகள், பாலங்கள், தெரு விளக்குகள், ரோடுகள், பால சாக்கடை திட்டம், குடிநீர் வசதி என்று முன்னேறி கடலூர் சிங்கப்பூர் போல் காட்சி அளிக்கின்றது. அதே போல் வடலூர் வளர்ந்து கடலூர் போல் நிற்கிறது. வடலூரில் அனைத்து தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி, குடிநீர், மின்சாரம், சாலை அகலப்படுத்தப்பட்டுள்ளது. வல்லாறு பன்னாட்டு சர்வதேச மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. வல்லாரை உலகம் முழுக்க ஏற்கனவே விட இன்னும் சிறப்பு செய்யும் அளவுக்கு வல்லாரை உலகம் முழுக்க கொண்டு செல்லும் அளவிற்கு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். மக்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையான குறைகளை கேட்டு அதை உடனே நிறைவேற்றுகிறார். அவர் சட்டமன்ற அலுவலகத்திற்கு வரும் மக்களை வரிசையாக ஒவ்வொருவராக அழைத்து என்ன குறை இருக்கிறது என்று கேட்டு அவர்கள் திட்டங்களை செம்மையாக கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறார். அதே போன்று அவர் வீட்டுக்கு செல்லும் யாரும் பட்டினியோடு பசியாக வரக்கூடாது என்று 3 வேளையும் அவர் வீட்டில் வரும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சாப்பாடு போட்டு வல்லார் வழியில், வடலூரில் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள MRK பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் அவருடைய வீட்டிலும் சரி, சென்னை வீட்டிலும் சரி 3 வேளையும் சாப்பாடு செய்து வருகின்ற மக்களுக்கு அன்னதானம் வழங்க வருகிறார். அதாவது பசியை போக்கி வருகிறார். தொண்டர்கள், ஊர் மக்கள், பொதுமக்கள் அவரை சந்திக்க வரும் அனைத்து தொண்டர்களுக்கும் உணவருந்தி காலை டிஃபன், மதிய சாப்பாடு, இரவு டிஃபன் என்று உணவு போட்டு வள்ளலார் வழியில் பசியை போக்கி வரும் MRK பன்னீர்செல்வம் அவர்களை தொகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். அனைத்து தரப்பு மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற MRK பன்னீர்செல்வம் குறிஞ்சிப்பாடி தொகுதியை மட்டுமில்லாமல் கடலூர் மாவட்டத்தை மட்டுமில்லாமல் விழுப்புரம், காஞ்சிபுரம், தருமபுரி என்று நாடு முழுக்க அவருக்கு பொறுப்பு வகித்த எல்லா மாவட்டங்களும் சென்று மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளார். MRK பன்னீர்செல்வம் அவர்கள் சீரிய முயற்சியினால் தருமபுரி மாவட்டம் மலை கிராமத்துக்கெல்லாம் பேருந்து, மலை கிராமத்துக்கெல்லாம் சாலைகள், என்ன மக்கள் கேட்டாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தார். அதனாலதான் தருமபுரியில் பெருத்த வாக்கு வித்தியாசத்தில் பாமகவை தோற்கடித்து, டாக்டர் ஐயா தலைமையிலான பாமகவை தோற்கடித்து திமுக வெற்றி வாகை சூட்டியது. தற்போது விழுப்புரம் மாவட்டத்தையும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தையும் கவனித்து வருகிறார். அவர் கவனிக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் திமுக பெரும்பாலான வாக்குகள்